நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து ஆயிருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து ரீல்ஸ் மூலிமா வந்து கேளுங்க. ஏன்னா உதயநிதி அண்ணா வந்து ரீல்ஸ் ஆட்சி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சிஎம் இதெல்லாம் நிறைவேற்றினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அதாவது 2500 பணம், 6 சிலிண்டர் இந்த மாதிரி இலவசங்களை கேட்கறதுக்கு போல அவங்க வந்து கஜானா வந்து காலிட்டாங்க ஏற்கனவே. சரி, அதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் சொல்கிறத வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடியோ வந்து எடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பிச்சைக்காரங்களே வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை. எந்த கோயில் வாசல்லையும் சரி யாருமே வந்து நாட்டில் வந்து பிச்சை எடுக்கக்கூடாது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. அவங்களுடைய வருமானத்தை வந்து ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒயின் ஷாப்பும் வந்து இருக்கக்கூடாது. யாருமே ரோட்டில் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கூடாது. அப்படி படுத்து கிடந்தால் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாடணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் அதிகமாக வச்சிருக்கிற இடத்துல இந்த 2500 மாதம் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வந்து அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அவங்களுடைய படிப்பை வந்து இலவசமாக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டாடலாம். அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 4000 பணம் தரக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிச்ச தொழிலை வந்து உருவாக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வளர்த்தி கொடுக்கலாம். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்பில் நிறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. நிறையா உற்பத்தி திறன் அதிகமாகி வெளிநாட்டுக்கு வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபையில் யார் என்ன பேசுவாங்க, எப்போ 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு 2 கட்சிகள் என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்குற நிலைமையில் தான் இன்றைய அரசியல் வந்து இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளில் அப்படி கிடையாது. அவங்க அரசியலும் தாண்டி நிறைய வணிக வியாபாரங்கள், நிறைய உற்பத்தி திறன்கள், தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து வளர்த்தி நாடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கட்சி சண்டை போடுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து மாறணும். இந்த விளம்பரங்கள்லாம் மாறி எப்போ நாட்டுடைய அறிவுத்திறன் வளர்ந்து தொழில்நுட்பம் வந்து வளருதோ அப்போ தான் வந்து நாடு வந்து முன்னேறிக்குன்னு வந்து அர்த்தம். எனக்கு இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு வந்து ஆசை, ஒரு கோரிக்கையாக வந்து இருக்கிறேன். ஒவ்வொருங்களுக்கும் பிடிச்ச என்னென்னலாம் வந்து சிஎம் சார் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரீல்ஸாக வந்து பண்ணுங்கள். அது வந்து முதலமைச்சரை கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற மாதிரி மாறும். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம மக்கள் வந்து புரிய வைப்போம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பேசுங்க ரீல்ஸில்.